வணக்கம் நண்பர்களே. ஓம் கணபதியே நமக்கு. பணம் அப்படிங்கிற விஷயத்த சம்பாதிக்கிறதுக்கு போன பதிவில் வந்துட்டு சூரியன், புதன், சுக்கிரன் இந்த முக்கூட்டு கிரகங்களோட முக்கியத்துவமும் அது கலைத்துறையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன நோட்டு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம், பொதுவாக நவகிரகங்களும் வந்துட்டு பணம் கொடுக்கறதுக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு ஈடுபடும். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் சம்பாத்திய காரகன், சனி பகவான் தொழில் காரகன், சந்திரன் தின வருமானம், சுக்கிரன் செலவு செய்து அதன் மூலம் சில சம்பாத்தியம் செய்கிறது அப்படிங்கலாம் இருக்குது. ஓகேங்களா? அந்த செலவு அப்படிங்கிறது சுக்கிரன் தான். சுக்கிரனை மையப்படுத்தி தான் செலவுகள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படிங்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாவ வழிகளில் பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா திருடனும் சம்பாதிக்கிறான், பிச்சைக்காரனும் சம்பாதிக்கிறான், கொள்ளையடிக்கிறவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அரசியலுங்கிற பேரில் நிறைய லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி விஷயங்களையும் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மாறிக்கிட்டே வரும். அது நேர் வழியா குறுக்கு வழியா அப்படிங்கிறது இந்த நவகிரகங்களோட ஆளுமைக்குள்ள உட்பட்டது. பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே தரது எல்லாமே இந்த பாவ கிரகங்கள் தான். அதில் முக்கியமாக இந்த ராகு, ஈவன் கேது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கார்ப்பரேட் சாமியார்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஒவ்வொரு துறையிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு கலப்படமான கெட்டவங்களை வந்து ஆங்காங்க கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரிங்களா? இங்கே யாருமே 100% வந்துட்டு பியூர் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர். ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம், ஊழல், திருட்டு இது எல்லாமே வந்துட்டு அப்படியே புரையோடி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஈவன் வாக்காளர்களுக்கு கூட வந்துட்டு தேர்தல் காலத்தில் பணம் கொடுத்து தான் வந்துட்டு ஓட்டு வாங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மக்களும் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்ருக்காங்க, போடவும் செய்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி பணம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பணம் வந்துட்டு மனிதனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அந்த கண நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த பணம் தினசரி கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ அந்த சுக்கிரன் அப்படிங்கிற விஷயத்துக்காக, சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய தனிப்பட்ட விருப்புகள், ஆசைகள் இது எல்லாத்தையும் நிறைவேற்றிற்காக அந்த பணம் செலவாகுது. இப்போது அரசியல்வாதிகள் கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது நேராக வந்துட்டு ஒரு போதைப் பொருட்கள் வாங்கிறதுக்காகவோ இல்லாட்டி வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்காகவோ தான் பெரும்பாலும் செலவழிக்கப்படுகிறது. இல்லாட்டி பார்த்திங்கன்னா அதுவே அரசின் நலத்திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு சரிவர கிடைக்கப்பெறாதனால அது தனியாரில் போய் தேடும்போது அதுக்குண்டான விலைகள் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே ஒருத்தரை வந்துட்டு பீட் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி லைஃப் கொண்டு போகுது. இது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பு படி அது எல்லாமே மாறிட்டே வருது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நேர்மையாக பணம் சம்பாதிச்சு முன்னேறி வர்றவங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100% தான். ஓகேங்களா? மீதி 90% பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஆயிரக்கணக்காக திருடுவாரா, இதில் லட்சக்கணக்காக திருடுவாரா, இல்லை கோடி கணக்கில் கொள்ளையடிப்பாரா, அது எப்படி கொள்ளையடிப்பார் அப்படிங்கிற பிரகாரம் தான் வந்துட்டு போகுது. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற விதம் அப்படிங்கிறது வந்துட்டு வரி அப்படிங்கிற விகிதம் வந்துட்டு நிறையா போயிட்டே இருக்குது. அப்படின்னா அப்போ உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு கெட்டவங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. ஜாதகம்ங்கிறதும் ஒரு சரி, இந்த ஜோதிடம், இந்த உலகியல் ஜோதிடம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில முரண்பட்ட கருத்துக்களிடையே தான் கொண்டு போகும். இதில் சில பேர் வந்துட்டு நினைக்கலாம், இவர் பொய் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் நேர்மையாக சம்பாதிக்கிறோம். கரெக்டு தான். யார் இங்கே நேர்மையாக சம்பாதிக்கிறாங்களோ அட் த சேம் டைம் வந்துட்டு அநியாயமாக சம்பாதிக்கணும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அதை நீங்களே டெய்லி கண்கூட பார்த்து தானே இருக்கீங்க. சொல்லுங்கள், இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? கண்டிப்பாக எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணும்போது அந்த பில் பேமெண்ட் நீங்கள் உண்மையாக உழைச்சி சம்பாதிச்ச காசா இல்லாட்டி திட்டிகிட்டு இருந்த காசான்னு யாராவது கேட்குறாங்களா? கிடையாது. அவனுக்கு தேவை பணம், ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கணும், நல்ல விதமாக போகணும். அப்படின்னா பணம் இருந்தால் தான் வேலையாகும். அதே மாதிரி தான் கல்வி, அதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற விஷயங்களும் கூட. இதில் சில விஷயங்கள் கொஞ்சம் வந்துட்டு நம்ம பர்சனலாக வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொண்டு போய்க்கிறோம். ஆனால் மற்ற விஷயங்கள் நம்ம பெருசாக ஒன்றும் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா பணம் தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான டூல். அது இல்லாமல் எதுவுமே எங்களுக்கு முடியாது. சரிங்களா? அந்த பணத்தை அதிகமாக சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும்போது இந்த ராகுவும் இந்த கேதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்.
ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் 1.5 வருஷம் இருக்கா வந்துட்டு ஜாதகம் பார்த்துருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. ஏன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், சரிங்களா? ஸோ நல்லது வரும்போது நம்ம என்ஜாய் பண்ணுறதும், கெட்டது வரும்போது அது உண்டான வழிகளை தாங்கிக்கு உண்டான வழிகள் என்ன, அதை எப்படி வந்துட்டு சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். பணம் நான் எப்போ சம்பாதிப்பேன், அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், சரிங்களா? இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய ஜாதகங்களும் இருக்குது. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிலாம் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு வரேன். இதில் நம்ம சூரியன் புதன் சுக்கிரன் பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு ராகு கேதுகளை பற்றி பார்ப்போம், சரிங்களா? ராகு, ஓகே, இதை வந்துட்டு கொஞ்சம் கணிக்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். இந்த ராகு வந்து தனஸ்தானம், அதாவது 2ஆம் வீட்டோட சம்பந்தப்படும் போது அந்த 2ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருந்து அவர் குருவோட பார்வையிலையும், இவன் அந்த ராகுவுக்கும் வீடு கொடுத்த சுக்கிரன் அல்லது குரு அல்லது செவ்வாய் சனி இவங்க எல்லாம் சந்திரன் சூரியன் இவங்க எல்லாரும் கூட ஒரு நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பாங்க. எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னா அதை அவங்களோட ஈடுபட்டுள்ள துறையை பொறுத்து, ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காங்கன்னா அந்த ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் திறந்து நிறைய ஊரில் திறந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகிறது. இப்போ உதாரணத்துக்குன்னா இப்போ சினிமா நடிகர் வந்துட்டு புரோட்டா சூரி இருக்குங்களா, அவர் வந்து அம்மன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்துட்டு அப்படியே பிரான்ச்லேயே மதுரையிலேயே ஏகப்பட்ட இடத்துல பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணிட்டு போகிறது. இது ஒரு விதமான ஒரு முன்னேற்றம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேது அப்படிங்கிறப்ப வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இந்த சாத்வீகமான அந்த மூலிகை பொருட்கள், வெயிட்டு குறைக்கிறதுக்கு உண்டான மெடிசன் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலானது. ஆனால் அதை கணிக்கும் போது மேற்கொண்ட விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஜாதகருக்கு சம்பந்தப்பட்ட காலத்தில் தசா புத்தி நடைமுறைக்கு வரும்போது பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பார். அந்த பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கும் போது அவருக்கு சில நல்ல விஷயங்களும் சில தேவையில்லாத விஷயங்களும் ஒரே நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதில் அந்த ராகு வந்துட்டு அந்த ஜாதகருக்கு நல்லது செய்யறதுக்காக அது வருதா, இல்லை அந்த நல்லது கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் கவுத்து விடுதா அப்படிங்கிறதும் கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக ராகு திசை வரும்போதே வந்தும் சரி, ராகு புத்தி வரும்போதும் சரி, வாழ்க்கையில் பல வினோதமான சம்பவங்களை வந்துட்டு நீங்கள் எதிர்கொள்வீங்க. அது பணம் சம்பாதிச்சு ஒரு பக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுடைய சுய தேடலுக்காகவும் சுய சந்தோஷத்துக்காகவும் வந்துட்டு சமூகத்திற்கு தீங்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஈவன் நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் இருந்தாலும் வேற ஒரு துணை தேடுறது, வெளியில் வேற ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடுறது, மது போதை வஸ்துகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி சில கெட்ட விஷயங்களுக்குள்ளே போவீங்க. இன்னும் சில பேர் ரகசியமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கேன்னு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.